ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு பேரலெக்ஸ் சினிமாஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது 2026இன் மிகப்பெரிய மலையாள படமான பேட்ரியாட் திரைப்படத்தோட விமர்சனம் தான். பிரில்லியண்டான டைரக்டர் மகேஷ் நாராயணன் இயக்கத்துல மலையாள சினிமாவின் 2 ஜாம்பவான்களான மம்முட்டி மற்றும் மோகன்லால் 13 வருஷங்களுக்கு பிறகு ஒன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்காங்க. இவங்க கூட பஹத் ஃபாசில், நயன்தாரா, குஞ்சாக்கோ போபன், ரேவதி மற்றும் ராஜீவ் மேனன்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க படத்தோட கதை, நடிப்பு, டைரக்ஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, மம்முட்டி டாக்டர் டேனியல் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிட்டையர்ட் ஏஇஜி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் மற்றும் ஃபேமஸான மலையாளி யூடியூபரா வராரு. அவர் ஜேபி சுந்தரம் அப்படிங்கிற ஊழல்வாதியான அரசியல்வாதியை தோலுரித்து காட்ட ஆரம்பிக்கிறார். ஆனா சீக்கிரமாவே டேனியல் மேல உளவு பார்த்ததா பொய் வழக்கு போடப்பட அவர் தப்பித்து ஓட வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த நேரத்துல தான் மோகன்லால் நடிக்கிற கர்னல் ரஹீம் நாயக் கேரக்டரோட அவர் சேருகிறார். 2 பேரும் சேர்ந்து தேச பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய கண்காணிப்பு சதி வலைய எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. இது வழக்கமான மசாலா படம் கிடையாது. திருஷ்யம் மற்றும் ராஜி படங்களை கலந்த மாதிரி ஒரு பொறுமையாக நகரும் ஸ்லோ பர்ன் பொலிட்டிக்கல் ஸ்பை த்ரில்லர். அதுக்கேத்த மாதிரி உங்க எதிர்பார்ப்பை வச்சுக்கோங்க. படத்தோட முதல் பாதி ரொம்பவே சூப்பரா அமைஞ்சிருக்கு. டைரக்டர் மகேஷ் நாராயணன் இந்த ஸ்பை உலகத்தை ரொம்ப அழகா செட் பண்ணிருக்காரு. ஷார்ப்பான ரைட்டிங், பொறுமையான திரைக்கதை மூலமா நிஜமான டென்ஷனை பில்ட் பண்ணிருக்காங்க. மம்முட்டி ரொம்பவே பவர்ஃபுல்லா கண்ட்ரோல்டான ஆக்டிங் கொடுத்திருக்காரு. தியேட்டர்ல எல்லாரையும் எக்ஸைட் ஆக்குற மாதிரி ஒரு சாலிடான இன்டர்வல் பிளாக் இருக்கு. ஆனா முதல் 1 மணி நேரத்துல மோகன்லால் படத்துல வரமாட்டாரு. மாசான டியூவல் ஹீரோ ஓப்பனிங்கை எதிர்பார்த்து போறவங்களுக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கலாம். ஆனா அவர் என்ட்ரி ஆன பிறகு ஒவ்வொரு ஃப்ரேமையும் அவர் ஆக்கிரமிக்கிறார். அவருடைய கர்னல் ரஹீம் நாயக் கேரக்டர் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கு. லாலேட்டன் அசால்ட்டா நடிச்சிருக்காரு. இங்கதான் பார்வையாளர்கள் கிட்ட கலவையான விமர்சனங்கள் வருது. முதல் பாதியில இருந்த அந்த டைட்டான விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் குறையுது. சில சப்ளாட்ஸ்கள் முழுமையடையாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பஞ்ச் டயலாக், ஸ்லோ மோஷன் வாக் இதெல்லாம் எதிர்பார்த்து போற மாஸ் ரசிகர்களுக்கு 2ஆம் பாதி கொஞ்சம் ஏமாற்றத்தை தரலாம். இது ஒரு யோசிக்க வைக்கும் த்ரில்லர் படம். அதை மனசுல வச்சுக்கிட்டு பார்த்தா கண்டிப்பா பிடிக்கும். டிபிக்கல் கமர்ஷியல் பிளாக் பஸ்டரை எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான். மம்முட்டி டாக்டர் டேனியல் ஜேம்ஸா ஓவர் ஆக்டிங், மெலோட்ராமா இல்லாத ரொம்பவே பக்குவப்பட்ட பிரில்லியண்டான நடிப்பு கொடுத்திருக்காரு. இது மம்முக்காவின் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். மோகன்லால் கர்னல் ரஹீம் நாயக் கேரக்டர்ல ரொம்பவே இன்டென்ஸாக வந்து ஸ்கிரீனையே ஆளுமை செய்றாரு. அவர் வர்ற சீன்ஸ்ல அவர்கிட்ட இருந்து கண்களை எடுக்க முடியாது. ஃபஹத் ஃபாசில் தன்னுடைய கிளாசிக் துல்லியத்தோட வலுவான சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிருக்காரு. குஞ்சாக்கு போபன் தன் கேரக்டரில் இம்ப்ரெஸ் பண்றாரு. நயன்தாரா அண்ட் ரேவதி ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் இந்த கதையில இவங்க 2 பேரும் தங்களுடைய சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்காங்க. ராஜீவ் மேனன் வில்லன் கேரக்டர்ல ரொம்ப கச்சிதமாக அமைதியான முறையில் மிரட்டுறாரு. ஒட்டுமொத்தமா இந்த என்செம்பிள் காஸ்ட் தான் படத்தோட மிகப்பெரிய பலம். ஆரியப்பூன் மற்றும் சியூ சோன் படங்களை எடுத்த டைரக்டர் மகேஷ் நாராயணன் தன்னுடைய ரியலிஸ்டிக்கான கிரவுண்டட் ஸ்டைல ஒரு பெரிய கேன்வாஸ்ல செஞ்சு காட்டியிருக்காரு. அவர் எழுதிய திரைக்கதை புத்திசாலித்தனமாகவும், ஸ்பை உலகம் ரொம்ப இயல்பாகவும் ஆத்தென்டிக்காகவும் இருக்கிறது. கேமராமேன் மனிஷ் நந்தனின் ஒளிப்படிப்பு அட்டகாசம். இலங்கை, லண்டன், UAE, அசர்பைஜான், காஷ்மீர், ஹைதராபாத்னு எல்லா லொகேஷனும் ஸ்கிரீன்ல பிரம்மாண்டமாகவும் ஸ்டன்னிங்காவும் தெரியுது. சுஷின் ஷியாமின் BGM படத்தோட டென்ஷனை வேற லெவலுக்கு கொண்டு போகுது. சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடிய மனுஷன் பாட்டு இப்பவே ரசிகர்களிடம் ஃபேவரிட்டாக இருக்கு. ராகுல் ராதாகிருஷ்ணனின் எடிட்டிங் முதல் பாதியில கிறிஸ்பாக இருந்தாலும் 2ஆம் பாதியில இன்னும் கொஞ்சம் ட்ரிம் செய்திருக்கலாம். புத்திசாலித்தனமான ஸ்பை த்ரில்லர், பவர்ஃபுல்லான நடிப்பு மற்றும் உலகத்தரமுள்ள ப்ரொடக்ஷன் வேல்யூ உள்ள படங்களை விரும்புபவர்கள் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா நான் ஸ்டாப் ஆக்ஷன் மசாலா படங்களை எதிர்பார்க்கிறவங்க கொஞ்சம் உஷாரா போறது நல்லது. இது பொறுமையாக பார்க்கும் பார்வையாளர்களுக்கான ஒரு ஸ்லோ பர்ன் பொலிட்டிக்கல் எஸ்பியோனாஜ் டிராமா. 13 வருஷங்களுக்கு பிறகு மம்முட்டியும் மோகன்லாலும் ஒன்னா ஸ்கிரீன்ல வர்றது மலையாள சினிமா ரசிகர்கள் பல தசாப்தங்களுக்கு கொண்டாடும் ஒரு நறுணம். என்னுடைய ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. ஒரு சில பேசிங் குறைகள் இருந்தாலும் சீரியஸான மலையாள சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு மஸ்ட் வாட்ச் படம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேட்ரியாட் படத்துல மம்முட்டி, மோகன்லால் நடிப்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.